நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவான். இவன் பேர் ராஜேஷ். இவன் சின்ன வயசாக இருக்கும்போதே ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்லேயே அவங்க அப்பா அம்மா இவனை விட்டு போயிட்டாங்க. இவனுக்கு அவங்க அக்கா மட்டும்தான். அவங்க 2 பேரும் ஒரு காலேஜில் படிச்சுட்ருக்காங்க. அவன் லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அவங்க அக்காவை நல்லா பார்த்துக்கணும்னு செஞ்ச ஒரு பெரிய தப்பு தான் இந்த படம். ஹலோ ஜி, இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். சீக்கிரம் வாங்க. ராஜேஷ், சரக்கு கேட்டிருந்தேன். நாளைக்கு பசங்க ஈவினிங் பார்ட்டி இருக்குது, அதனால் கொஞ்சம் சரக்கு வேணும். அதனால் வேணும் கொஞ்சம் சரக்கு. லோட் பண்ணி தர முடியுமா? லோடெலாம் பண்ணி தர முடியாது. இல்லைடா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தர பண்ணிக்கூடா, தெரிஞ்ச பசங்கடா. சரி பண்ணித்தரல? ம் சரி, இப்போ நான் அவன்கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுறேன், சரியா? ஹலோ, டே மகி, நான் சொல்லிட்டேன்டா, அவன் லோட் பண்ணியே தரானாமா? அவன் தரேன்ட்டான்டா. பேர் ராஜேஷு. இதே இடத்துக்கு வர சொல்லிட்டா. நான் வாங்குகிற ஸ்பாட் தான்டா. நான் எங்கேன்னு சொல்கிறேன், ஓகேவா? ம், சரிடா. சரி, ஓகேடா. சரியா, நாளைக்கு வருவாங்க, பார்த்து பண்ணி கொடுத்துரு. சரி, பாய். ஓகே. ஏ ராஜேஷ், நீ வா. என்ன இதெல்லாம் பையில் என்ன வச்சுருக்க? ஒன்றும் இல்லைங்க அங்கிள். நீ வா. என்ன பண்ணுற? எதுவும் இல்லைங்க அங்கிள். ஆ, எதுவும் இல்லைங்க. என்ன வேலை இது? இந்த தொழிலெல்லாம் நல்லதுக்காடா? படித்த பையன் எப்படி இருக்கணும்னு தெரியறது இல்லையா? இல்லைங்க அங்கிள், எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, அது உங்களுக்கே தெரியும். அக்காவை நான் தான் பார்த்துக்கணும் அங்கிள், அதான். உனக்கு பிரச்சனை குடும்பத்தை ஓட்டணும், நல்லபடியாக வாழ வைக்கணும் தானே? என்னுடைய கம்பெனியில் நிறைய வேலை இருக்குது. இது வேண்டாம். உன் வாழ்க்கையும் கெட்டு அடுத்தவன் வாழ்க்கையும் கெடுக்காது. இதோட முடிச்சிரு. நாளைக்கு என்னை பார், சரியா? என்ன பார். இல்லைங்க அங்கிள், வேணாம். டேய், இதில் தான் காசு எனக்கு, என்னால் முடியாது. வேண்டாம்டா, வாழ்க்கை தொலைச்சிக்காத. அக்கா, எங்கடா போன இவ்வளோ நேரம்? நான் எங்கே போனால் உனக்கு என்ன? வேலையை பாரு. நீ என்ன பண்ணுறேன்னு தெரியும். இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது.
வந்து சாப்பிடு. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா பண்ற? உன்னேரம் உள்ள வரசுனா வெளியே போ. சாப்பாடாக்கிற வேலையை மட்டும் பாரு. என்ன ஜி, ராஜேஷ் பேசுகிறேன். சொல்லு ராஜேஷ். பசங்க வராங்களா? பசங்க வராங்கடா. எங்கே? தேர்க்கான ஸ்பாட்டு தான். எதில் ஜி? ஆல்டோ காரு 7556 நம்பரு. ஓகே ஜி. சரிடா. ஹலோ டே மகி. சொல்கிறா. நான் சொல்லிட்டேன், தேர்க்கான ஸ்பாட்டில் போய் வாங்கிக்க. சரியா? ஓகேடா. ஓகேடா. ஜி ராஜேஷ். ராம் சொன்னாரா? ஜி ஜி இங்கே அடிக்காதீங்க. பார்த்துக்கலாம். டேய் குர்ரா. போதும் மச்சான். செம்ம சரக்குடா. ஓட்டிக்குவியா? அதெல்லாம் நான் ஓட்டிக்கிறேன்டா. உள்ள போகாதடா, நில்லு. என்ன குடிச்சிருக்கியா? இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நினைச்சுன்னு தெரியும். அது உன்னால தான். நான் தான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்றேன்லடா. நீ ஏன் எனக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு இதெல்லாம் பண்ற? நீ சம்பாரி, வேணான்னு சொல்ல. ஆனா வேலைக்கு போய் சம்பாரி. இனிமேலாச்சும் திருந்துடா. இனிமேலாச்சும் திருந்துடா நாயே. உன்னால ஒரு பொண்ணு செத்து போச்சு, அதை மறந்துடாது. என்னடா ஏன் இங்கே வந்த? நாளையிலேருந்து உங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வரலாமா அங்கிள்? ஓஹோ, சொல்லும் போதெல்லாம் திருந்த மாட்டீங்க. ஒரு உயிர் போனதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கெல்லாம் அறிவே வருது இல்லையா? ஏண்டா கஞ்சா வித்தவன் நீ நல்லா இருக்கிற, ஓட்டிகிட்டு போய் ஒரு நாய் மேலே ஏற்றுற மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை முடிச்சிட்டீங்க. நாய்களா, போடா போவலியே, வெளிப்படா நாயே. போலீஸில் சொல்லாதே பெருசு, போ. அங்கிள் அங்கிள் கொஞ்சம் நில்லுங்க ப்ளீஸ். அங்கிள் அங்கிள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அங்கிள். என் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சுங்க அங்கிள். என் அக்காவே இருக்கிறா.
நான் திருந்திட்டேன் அங்கிள். எனக்கு ஒரு வேலை கொடுங்க. அக்காவுக்கு சிரமம் கொடுக்கணும்னு சொல்லி தான் இப்படிலாம் பண்ணேன். ப்ளீஸ் அங்கிள். டேய் ராஜேஷ், அங்கிள். நாளைக்கு வந்து என்ன ஆஃபீஸில் பாரு. சரிங்க அங்கிள். இது யார் செஞ்ச தப்பு? இந்த பையன் செஞ்ச தப்பா, இல்லை அந்த கார்காரங்க மேலே தப்பா, இல்லை சின்ன வயசுலேயே இவங்க அப்பா அம்மா இவனை விட்டுட்டு போனதுனால இவன் செய்கிற தப்பா, இவங்க அக்கா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால இவன் செஞ்ச தப்பா? இது தம்பியோட பர்ஸாச்சே. என்னையாச்சு? சார் 2 பசங்க காரில் கொண்டு வச்சுட்டானுங்க சார். இப்போ போதையில் இருந்தால் ஒருத்தர் தெளிவாக இருந்தா சார். நாங்கள் நிற்கிறானுங்க பாருங்கள். யோட்டு பாடி தூக்கணும்னு சொல்லு. அதை செத்துருச்சுல்ல. கூட்டத்தை கலை பாடி முடிப்போம்.